ஐபிஎல் ஊழல் வழக்கில் சீனிவாசன் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிபதி முத்கல் குழு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றத்தில் கிரிக்கெட் வாரியம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகளின் போது நடந்த ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் புகார்கள் குறித்து விசாரித்த நீதிபதி முகுல் முத்கல் தலைமையிலான குழுவின் விசாரணை அறிக்கையில் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சீனிவாசன் மற்றும் 12 கிரிக்கெட் வீரர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை கிரிக்கெட் வாரியம் பரிந்துரைத்தது. ஆனால் அந்த விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் நிராகரித்தது. அதோடு சீனிவாசன் மற்றும் 12 வீரர்கள் மீதான புகார்களை விசாரிக்க முத்கல் குழு தயாரா என்றும் நீதிபதிகள் கேட்டதற்கு முத்கல் குழுவும் சம்மதம் தெரிவித்தது. இந்நிலையில் ஐபிஎல் ஊழல் வழக்கு செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஏ.கே. பட்நாயக் தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தபோது கிரிக்கெட் வாரியம் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் புகார்கள் குறித்து முத்கல் குழு விசாரிக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதிய குழுவை அமைத்து சீனிவாசன் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் மீதான புகார்கள் பற்றி விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள சீனிவாசனை மீண்டும் அதே பதவியில் அமர்த்த வேண்டும் எனவும் வாரியத்தின் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் வலியுறுத்தினர். முத்கல் குழு சார்பில் ஆஜரான வக்கீல் சீனிவாசன் மற்றும் 12 வீரர்கள் மீதான புகார்களை விசாரிக்க சிபிஐ முன்னாள் இயக்குனர் எம்.எல். சர்மா மற்றும் மும்பை டெல்லி போலீஸ் அதிகாரிகளின் உதவி தேவைப்படுவதாக தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதிகள் புதிய விசாரணை குழு அமைப்பது குறித்த உத்தரவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தனர்.